श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् त्वत्प्रेयश्रवणयोर्मृतायमानाम् तुल्याम् त्वदीयमणिनूपुरसञ्चितानाम् बोधेत्वमेव जननि त्वदभिष्टवार्गाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविते लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदीयाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम् भुजयुग्मरुग्मम् व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य देहिसन्तोः रामानुजस्य शरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरियुगलम् प्रणमामि मूर्धनाभूतम् तिरुच्चमगताह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोग्यवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसम् कम् लोकदिवाकरम् यस्य गोविप्रकाशाभिया विद्यम् निगतन्तमः अविद्यम् निगतन्तमः प्रायप्रपदने पुंसाम् पवनम् पुण्यम् निवारयन् हस्तश्रीरङ्गवर्तुर्मामव्यादभयमुच्यतः साध्यसाधकस्वामिन् असाध्यम् तव किम् वदे रामदूतकृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம். திருமங்கையாழ்வார்களுடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 7ஆம் திருமொழி திருவள்ளவாழ் விழியமாக மலைநாட்டு திருப்பதி விழியமாக நெஞ்ச பார்த்து கூறுவதாக பாசுரங்கள் அமைத்தார். அவருக்கு மறுபடியும் மனசு பாண்டிய நாட்டு திருப்பதியில் ஈடுபட்டது. உடனே அடுத்த 2 திருமொழிகளில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளே மிகவும் முக்கியமானதான திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் விஷயமாக பாடல்கள் அருள்கின்றார். திருமாலிருஞ்சோலை அழகர் கள்ளழகர் என்றெல்லாம் பெயர். அழகே உருவானவர் சுந்தரராஜன், சுந்தரவல்லி தாயார், சோமச்சந்த விமானம், மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திவ்யசேஷம் ஆச்சரியமான. அங்கே ஆழ்வார் தன் மனசை நோக்கி திருவள்ளவாழ் என்னும் திருப்பதியை சேருவதற்கு மனசு அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த திருவள்ளவாழ் என்ற எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ண முயற்சிப்பாய் அப்படின்னு மனசை பார்த்து சொன்னார் ஒரு திருமொழி பூரா. ஆனால் அந்த மனசு அவருடைய வேகத்திற்கு ஈடாக அது மாதிரி அது செயல்படலை. அதனால அவருக்கு மன்னவரும் மன்னவரும் வணங்குவதற்காக மத்திய தேசத்தவனாய் சர்வ ரட்சகனாய் வேண்டினாருடையதான பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றுபவனாய் பல்வகை விரோதி வர்க்கத்தை ஒழிப்பவனாய் ஊற்றமுடையவனாய் பெரியவனாய் எல்லாரும் ஆசிரிப்பதற்கு ஏற்றவனாய் தன்னை சேவிப்பதற்கு மேலும் மேலும் சேவிக்க வேண்டும் என்றுதான் ஆசையையும் மயக்கத்தையும் பெருமை வாய்ந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்துள்ளிருக்கக்கூடியதான சர்வசுலபனான அந்த எம்பெருமானை நாம் அங்கே சென்று வணங்குவோம் என்று அங்க நஞ்சை பார்த்து சொல்றாருங்க. இப்ப அந்த பாசுரங்களை பார்க்கலாம். முந்துர உரைக்கேன் விரை குழல் மடவார் கலவியை விடுதடுமாறல் முந்துர உரைக்கேன்
விரை குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆயயம் அடிகள் தம் கோயில் அந்தரம் ஏழும் அலைகடலேழுமாய எம்மடிகள் தம் கோயில் சந்தொடு மணியும் மணிமயில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநஞ்சே மடநஞ்சே வணங்குதும் வா வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநஞ்சே இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள் முதல்ல பார்க்கலாம். அழகினையும் இளமையினும் மேன்மையும் உடைய எனது நெஞ்சே நான் முந்துர உரைக்கேன் கேள். முன்னாலே சொல்லிடுறேன், ஒன்று உனக்கு ஒன்று சொல்லுகின்றேன் கேள். ஏன்னா கலவை சாந்தினால் மணக்கின்ற கூந்தலுடைய பெண்களோடு உண்டாகும் அந்த சம்போகத்தை விட்டுவிடு. அதை நினைச்சு நினைச்சு தடுமாறாதே. ஏன்னா 7 தீபங்களையும் 7 கடல்களையும் உள்ளவர்களையும் தனக்கு தேகங்களாக கொண்ட எங்களுடைய சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளிய திவ்யதேசமாயும் மலை அருவிகள் சந்தனத்தோடு மணிகளையும் அழகிய மயில் தொகைகளையும் கொண்டு வந்து அப்படி நெருக்கமாகவும் அழகாக வந்து பிரவகிக்கின்ற மலைகள் உடையதமான திருமாலிருஞ்சோலை சேர்ந்து வணங்குவோம். அதற்கு உருப்பட்டு என்னோடு நீ வர வேண்டும், வாராய் என்பதாக நெஞ்சை பார்த்து கூப்பிடுவதாக சொல்றாருங்க. இதுல இந்த பதங்கள்லாம் ரொம்ப அழகா. இப்போ முந்துர உரைக்கேன் விரைக்குழல் சொல்றார். விரைகுழல் மடவார் கலவையை விடு தடுமாறல். எல்லாவற்றையும் விட இது ஒன்றோ முதலில் விட வேண்டியது. ஏன்னா முக்கியமாக மடம் என அறியாமை குணமுடையவர் மாட்டிக்கொண்டால் விடுவார்களா? அதனால அது நீ என்ன பண்றேன்னா அதை தடுமாறாமல் இரு, அதையெல்லாம் விட்டுடு. ஏன்னா இந்த பெண்களோடு உண்டாகக்கூடியதான சம்பந்தத்தை எல்லாம் விட்டுவிடு, அதை நினைச்சு தடுமாறாத. ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அந்தரம் 7 மலைகளில் 7 ஆய எம் அடிகள் தம் கோயில். அந்தரம் 7 மலைகளில் 7 இங்கு அதாவது அந்த எம்பெருமான் இருக்கானே, எல்லாத்தையும் கடல்கள் தீபங்கள் இதையெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டு அந்த சுவாமி இருக்கானே, அவனை வணங்குதும் வா மடநஞ்சேங்கிறார். அவன் தான் திருமாலிருஞ்சோலையில் இருக்கான். என்ன இங்க வணங்குதும் வா மடநஞ்சேங்கிறதே சரணாகிதி தான். என்ன இங்க விசேஷமாக என்ன வணங்குதும் தானே சொல்றாருன்னா சரணாகிதி எப்படின்னா தியாயம் ஸ்துவன் நமஸ்யம் சே யஜமானஸ்தமே வச்சா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நமஸ்யன்னு அதுக்கு வியாக்கியானம் பண்றார். எப்படின்னா அத்தியந்தம் பிருண்ணி பவன் பக்தி பராதீனதயா பாக்கிய அந்தர சகல கரணைஹி நிர்மமத்வாவன பிரயர் ஆத்மீயைஹி ஷரீரேண வச்சசாச்ச சக சர்வம் மதீயம் ஸ்வதீயம் த்வமேவ கிருஹாணேதி பகவத் பாதபத்மயோ ஆத்மானம் அகம் மானமனீயமந்தும் சமர்ப்பயன் இச்சர்த்தா சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பட்டர். என்ன அதாவது பராசர பட்டர் இங்க பகவத்குண தர்ப்பணத்தில் இங்க நமஸ்காரங்கிறதுக்கு நமசப்தத்துக்கு அர்த்தம் பண்றார்.
अत्र नवशब्दः ब्रह्मीभावपरः आत्मनिवेदनपरो वा सतु प्रणिपतनपूर्वकम् इत्युक्तम्. அப்படி விசேஷமாக ஸ்தோத்திர பாஷ்யத்திலும் என்ன சொல்றாங்க, நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்மநிவேதனம் முக்த துக்கோகிலான் காமான் அஸ்துதே தம் நமாம்யகம் ஸ்தோத்திர பாஷ்யத்திலே தேசிகனும் எடுக்கிறார். அப்படியானால அந்த இந்த திருவாரூர் சோலை இருக்கின்ற எம்பெருமானை வணங்குதும் வா மடனஞ்சேன்னா அவனை சரணாகிதி பண்ணலாம் வா சொல்றதாக அர்த்தம் பண்ணா இங்க வியாக்கியானத்தில். அடுத்து இரண்டாவது பாசுரத்தை, இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று, இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று, இமையோரண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர்முடி கடவுள் தம் கோயில், இவையோரண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர்முடி கடவுள் தம் கோயில், விண்டலர் தூளிவை வளர் புறவில் விரை மலர் குறிஞ்சியின் நருந்தேன் வண்டு அமர்ஷாரல் மாதிரும் சோலை வணங்குதும் வாமடனஞ்சே. விண்டலர் தூளிவை வளர் புறவில் விரை மலர் குறிஞ்சியின் நருந்தேன் வண்டமர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாமடனஞ்சே. முதல் பாட்டிலே சர்வாத்மகனாய் எழுந்தருளுள்ள எம்பெருமானின் சர்வ ரட்சகத்துவத்தை பிரபத்திக்கு அனுகுணம் என்று அங்கு சொன்னார். அது மாதிரியே எம்பெருமான் எல்லாராலும் ஆசிரியிக்க தகுந்தவன். அதனால அவனை நான் பிரபத்தி செய்ய வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தில் என்ன இதனுடைய திரண்ட கருத்துன்னா, சிறந்த மாலைகளையும் திருவாராதனத்திற்கு மிகவும் முக்கியமான தீர்த்தத்தையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு ஒரு க்ஷணம் கூட இடைவெளியின்றி உஜ்ஜீவிக்க முயற்சி செய்வீர்களாக. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை ஆசிரியிப்போம் என்று சொல்லிண்டு, யாரு நித்தியசூரிகளும் தேவர்களும் அப்படி ஆசிரியிப்பதற்கு ஏற்றவாறு திருவனந்தாழ்வான் என்றதான பஞ்சசேனத்தில் திருக்கண் உலர்கின்றவனாய் ஆதிராஜ்ய சூச்சகமாக சுடர் விடுகின்றதான இந்த கிரீடத்தை உடையவனாய் உள்ள சர்வேஸ்வரான சிவன் நாராயணனுடைய வாசத்தலமாயும் மேகமண்டலம் வரை பரவிய தூள்களை உடைய மூங்கில் வளர்கின்ற குறிஞ்சிடல்களில் உள்ள வாசனை நிறைந்து குளிஞ்சி வளர்கிற இனிமையும் வாசனையை கொண்ட அந்த தேனிலே மனதை ஒன்றிவிட்டு அந்த தேனை உண்ட வண்டுகள் நிறைந்த பக்க மலைகள் உடைதாமுள்ள திருமாலிருஞ்சோலை சோலை மலையை நாம் சேர்ந்து வணங்குவோம், நீ வருவாயாக என்று இந்த பாசுரத்தில் நம் அரசை பார்த்து கூடுகின்றார். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எமினோ தொழுதும் என்று, இமையோரண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர் முடிக்கடவுள் தம் கோயில். பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் என்ற ஒரு இதை எம்பெருமானுக்கு அப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பின்னால் சொன்ன ரெண்டும் முன்ன சொன்ன ரெண்டுக்கும் உபலட்சமேந்தி நித்தியமான பிராபியமான பலம்
என்று எண்ணியோ அதை கூறாமல் அப்படி சொன்னார். ஏன்னா அவனுக்கும் அன்னம் போக்கியம் என்பதாலேயோ உடைத்தது. பத்திரம் புட்பம் பலம் தோய்ந்தான் சொல்றார். நிச்சசூரிகள் தேவசப்த வாச்சியர்களான அண்டர்களை அண்டை கொண்டு எம்பெருமானிடம் செல்கின்றனர். எனவே தாமும் தேவசப்த வாக்கியங்களான இந்திரியர்களுக்குள்ளும் சிறந்த ஒன்றான அந்த மனசை பார்த்து அண்டை கொண்டு செல்ல வேண்டும் சொல்றார் இந்த பாசுரத்தில். ஏன்னா அவர்களால் தான் இந்த ஞானம் எனக்கு உண்டாயிற்று இந்த அபிப்பிராயம். என்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ சிந்தியதே சாஹானி தன் மகச்சித்திரம் சா பிராந்தி சாஜ விக்ரியா அப்படின்னு இருக்கிறவா. சதா பசந்தி சூரையான்னு இருக்கிறவா யாரு? இந்த நெச்சசூரிகள். இமையோர் அப்படின்னு பேர். அதனால அவன் எப்படிப்பட்டவன்னா சர்வாதிகத்துவத்திற்கு சூச்சகமான திருவபிஷேகத்தை சூடியவன். எல்லாவரனுக்கு மேலே இந்த கிரீட்டம் இருக்க அதை நிலை கொண்டு இருக்கிறது. ஆதிசேஷனுடையதான 1000 படாமண்டலங்களை விட இந்த திருவபிஷேகம் அப்படி பெருமை பெற்று சுடர் விடுறதுதான். அத்தாயுமன் அதை அப்படி அனுபவிக்கிறாருங்க. சுடர்முடி கடவுள் தம் கோயில். அப்புறம் விண்டு அலர் தூளி வேய் வளர் புறவில் விரை மலர் குறிஞ்சியில் நெருந்தேன் வண்டமர. நான் மலைகளின் மேலே வளர்ந்ததுனால மேகமண்டலத்தை தாண்டியும் சென்ற மூங்கில்கள் தாதுக்கள் இதன் மேல பரவுதுங்கிறாருங்க. விண்டு அலர் தூளி வேய் வளர் புறவில். ஏன்னா வேய்னா மூங்கில். இந்த ஆகாசம் அதாவது திருமாலன் சொல்லி பெரியாழ்வார் அனுபவிச்சு விடுத்தாழ்வை அனுபவிப்பார் அழகா. அங்க பார்த்தா திருமாலன் சோழியில ஒரு அழகான ஒரு வர்ணனை பெரியாழ்வார் அங்க சொல்லிச்சு. திருமாலன் சோழிய இங்க இருக்கிற யானை துதுக்கி அண்ணாந்து பார்த்தா அந்த மேல் அந்த திருமாலன் சோழி மலை உச்சியில இந்த சந்திரனுடையதான அந்த தெரியுதுதான் சந்திரிகை. அது தன் போய் அது எடுக்கிறதுக்கு போறதுங்கிறான். அது மாதிரி ஆச்சரியமாக வர்ணனை வாழ்க்கைதான அந்த கவிகளுடைய சுதந்திரம். அதனால எப்படின்னா மலைகளின் மேலே மேகமண்டலத்தை தாண்டி இந்த மூங்கில்கள் தாதுக்கள் அது மேலும் பரவலாம். ஏன்னா விஷ்ணு பர்வதானாம் அதிபதி. அதனால அப்படி இருப்பிடமாக உளமையான எம்பெருமானுக்கு மலைகளிலும் மலைகளை சார்ந்த நிலைகளிலும் அங்க இருக்கிற குறிஞ்சிகள் அங்க மாத்திரம் எப்பவும் பூத்து நறுமணமும் தேனும் உடையவா இருக்கு. ஏதோ இந்த சீசன்ல தான் இருக்கும் இல்லாமல் எல்லா காலத்திலும். ஏன்னா அந்த எம்பெருமானுக்கு அர்ப்பணிப்பதற்கு இன்று ஏற்பட்டதுன்னு அதற்கே தெரியுது. அதனால ஆனா அங்க இருக்கிற வண்டுகள் என்ன பண்றதுன்னா எப்படி நிச்சசூரிகள் அங்க பரமபதத்தில் ரசோ வைசகா என்று அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்றார்களோ அது மாதிரி இங்க இருக்கிற வண்டுகள் அந்த தேனை அனுபவித்து கானம் பண்ணுகின்றன. ஏன்னா அவளும் இங்கு சாமகானம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த வண்டுகளும் இங்க இப்படி கானம் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த திருவாரூர் சோழி எப்படிப்பட்டு இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு. திருமாலின் சோழி ரொம்ப உசந்திருக்கு. எப்படிடான்னா இந்த திருமாலின் சோழி திவ்யதேசமும் திரிபாதிபூதி போலாயிற்று. அவனுடைய சாநியத்தாலும் அப்பப்ப இடைவிடாமல் நித்தியசூரியன் இங்க வந்து போவதாலும் இதுக்கு அந்த கௌரவம் அப்படி ஆச்சு. அதனால என் நெஞ்சே நாம் என்ன பண்ணணும்னா நாம் ஒன்று சேர்ந்து உஜ்ஜீவனத்திற்கு உய்வதற்கு வேண்டியதான அந்த எம்பெருமானிடத்தில் இந்த பிரபத்தியை செய்வோம்னு அர்த்தம். வணங்குதும் வா மடரஞ்சே முந்தின பாசத்தை சொன்ன மாதிரி வணங்குதும் என்பது பதமே நமசப்தத்தினால அந்த திருவாரூர் சோலை எம்பெருமானை சரண் புகுவோம், அவன் திருவடி அடைவோம் என்பதாக நெஞ்சை மனசை பார்த்து
அப்படி சொல்வதாக இந்த இரண்டாவது பாசுரம். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சென்றோம். அதில் 9ஆம் பத்து 8ஆம் திருமொழி திருமாலின் சொல்ல விஷயமான பாசுரங்கள். முதல் 2 பாசுரம் பார்த்தோம். 3வது பாசுரத்திலிருந்து இன்றைய அனுபவம். பிணி வளர்க்கை நீங்க என்று ஏத்த பெருநிலம் அருளின் முன்னருளி அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் மளந்தயம் அடிகள் தம் கோயில் பிடிவளர் ஆக்கை நீங்க நின்று ஏத்த பெருநிலம் அருளின் முன்னருளி அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் மளந்தயம் அடிகள் தம் கோயில் கடிவளர் வேங்கை நெடிநிலம் மதனில் குறவர்த்தம் கவனிடை துறந்த மணிவளர் சால் மாதிரும் சோலை வணங்குதும் வாடனெஞ்சே கனிவளர் வேங்கை நெடுநிலம் மதனில் குறவர்த்தம் கவனிடை துறந்த மணிவளர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் மடனெஞ்சே. பிடிவளர் ஆக்கை நீங்க நின்றேங்கிற. அதாவது முந்தின பாட்டில் சர்வ சமாஸ்ரேணியத்துவத்தை அனுசந்தித்தார். இதுல அப்படி அந்த எம்பெருமானை ஆசிரித்து பலத்தை கொடுக்க வல்லதான அவருடைய சர்வ பலப்பிரதத்துவத்தை பற்றி பேசுறார் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தினுடையதான திரண்ட பொருள் என்னன்னா, பிணிவளர் ஆக்கை நீங்க நின்று ஏத்த. அதாவது பாவமும் நோயும் துன்பமும் பற்றும் மேல மேல வளர்றதுக்கு இருப்பிடமான இந்த அழுக்குடும்பு தான் நம்மாழ்வார் அழுக்குடும்புன்னு தான் சொல்றார். தொழுவதற்காகவே பெருமை வாய்ந்த இந்த நில உலகை தனது கிருபையாலே ஜீவராசிகளை படைப்பதற்கு முன்பாகவே படைத்தருளி அழகு வேஷம் அலங்காரம் மேன்மேலும் வளர்வதற்கு இடமான வாமன உருவனை கொண்டவனாக தான் படைத்த இந்த அகலிடம் முழுவதையும் தானே அளந்தவனாகிய எம்பெருமான் எழுந்துள்ள திருப்பதியாயும் சோதனையைப் போலவே வளர்கின்ற வேங்கை மரங்களை கொண்ட நீண்ட வெளிநிலங்களில் வாழ்கின்ற காணக்குறவர் கவன் நடுவில் வைத்து எரிந்து ரத்தனங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பக்க மலைகளை கொண்டதுமான திருமாலினி சோலையை நாம் சேர்ந்து வணங்குவோம் அப்படிங்கிறாருங்க. பிணிவளர் ஆக்கை நீங்க நின்று ஏத்த பெருநிலம் அருளின் முன்னருளி. அதாவது நம்முடைய உலகத்தில் இருக்கிற பற்று இருக்க அதனுடைய வளர்ச்சிக்கும் பாவங்களின் வளர்ச்சிக்கும் நோய்களின் வளர்ச்சிக்கும் துன்பங்களின் வளர்ச்சிக்கும் எது நாற்றங்கால்னா சரீரம்தான். அதுவே நாற்றங்காலாகவும் அயலாகவும் இருக்கு. மோட்சத்தை வீடுன்னு சொல்ற மாதிரி இவற்றை பிணின்னு சொல்றாருங்க. பந்தம் வளர்வதற்கு ஏற்ற இடம் அது. எம்பெருமானுக்கு அணிகள் போல இவர்களுக்கு பிணிகள் அனந்தங்கள். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகோள் நிறந்துனார் பெரியாழ்வார். அதாவது எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்களின் அந்த சிறுமையை தெளிவுபடுத்துறாருங்க. பொய்யான இதுக்கு மெய்யின்னு பேரு. பொய்யான இந்த சரீரத்துக்கு மெய். பொய்யான இந்த மெய் தன்னோடு தொடர்பு கொண்டவற்றை பாக்கியம் மட்டமானாக ஆக்குவதற்குண்டான இயல்பு கொண்டது. அதனால என்ன சொல்றார் மேல சொல்ற பொழுது,
வளர் ஆக்கை நீங்க நின்று ஏத்தனர். பிணி வளர் ஆக்கை, வளர்ந்த ஆக்கை, வளர்கின்ற ஆக்கை, வளரும் ஆக்கை. அதனால வளராக்கைங்கிறது இப்படி வேணா அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆக்கைனா சரீரம். அதனால நித்தியமான ஆத்மாக்களை அவற்றின் கர்மங்களுக்கு ஏற்ப சிருஷ்டிப்பதற்கு முன்னாடியே எம்பெருமான் என்ன பண்ணா, தேஜோபன்னங்களை சிந்தையிலே சிருஷ்டிச்சான். மேலும் மற்ற சொர்க்கம் முதலான உலகங்களுக்கு இல்லாத பெருமை இந்த நம்ம பூலோகத்திற்கு உண்டு. ஏன்னா இது கர்ம பூமின்னு பேரு. இங்கிருந்து பண்ணக்கூடியதான கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகம் முதலியவற்றால் இந்த சரீரத்தை விட்டு மோட்சத்தை அடைவதற்கு அது ஹேதுவாகும். அப்படிப்பட்ட பெருமை இந்த நிலத்துக்கு உண்டு. அதனால பெருநிலம்னு பதம் போட்டார். பிணிவளர் ஆக்கை நீங்க நின்றியேத்த பெருநிலம். அதனால பெருநிலம்ங்கிற பதம். அது மாத்திரமில்லாமல் எம்பெருமான் அவதரிக்க ஏற்ற இடமாகவும் பெருமையாகவும் அர்ச்சாவதார திருக்கோலங்கள் கொண்டு எழுந்திருக்கிற இடமும் இந்த பூலோகம் தான். அதான் பெருநிலம். அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் வளர்ந்த எம் அடிகள் தம் கோயில்னார். வாமனனான போதும் பிறகு திருவிக்கிரமனாக உலகளாவி நின்ற போதும் இவனுடைய வேஷம், அலங்காரம், அழகு இதெல்லாம் வளர்ந்தது. அது எண்ணி அதை சொல்றாருங்க. அணி வளர் குரலாய். அணி வளர்னா மேல மேல வளர்றது ஆச்சரியமாக. அப்படி அகலிடத்தை தானே நின்று அவனே அளந்தான். தன்னுடைய நிலையத்தை தானே யாஜம் வாங்குற மாதிரி. அதை பார்த்து அவருக்கு ஒரே அப்படியே அந்த வியப்பு தோன்று பேசுகின்றார். அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் அளந்த எம் அடிகள் தம் கோயில். கனிவளர் வேங்கை. மேல அந்த ஊரை பத்தி சொல்லச்சே, ஆண்டுக்கு ஒரு முறை குறித்த காலத்திலே வேங்கையான பூத்து அந்த ஜோதிடர்லாம் நாள் குறி சொல்ற மாதிரி அங்க இருக்கிற வேடுவருக்கு அந்த பூத்ததிலிருந்து அந்த நாளை குறிக்கும். அவைகளுடைய பூக்களை விட அவர்கள் எரிந்த மணிகளே பக்க மனைகளாகி பல வேங்கைகள் உண்டாகி ஏதுவாயினுங்கிறார். மணிவளர் சாலர் மாலிரும் சோறு. பூக்களோடு மணிகளையும் சேர்த்து பார்க்கும். அப்படி இருக்கக்கூடியதான மாலிரும் சோரை வணங்குதும் வா மடனங்கே அப்படின்னார். அதுக்கப்புறம் 4வது பாசுரத்தில் சூர் மயிலாய பேய் முலை சுவைத்து சுடுசரமடி சிலை துறந்து நீர் மயிலாத தாடகை மாள நினைந்தவர் மனம் கொண்ட கோயில். சூர்மயிலாய பேய் முலை சுவைத்து சுடுசரமடி சிலை துறந்து நீர் மயிலாத தாடகை மாள நினைந்தவர் மனம் கொண்ட கோயில். கார்மலி வேங்கை கொங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் நருந்தேன் வார்புனல் சூழ்த்தன் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனஞ்சே. கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் நருந்தேன் வார்புனல் சூழ்த்தன் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனஞ்சே. முந்தின பாட்டால சர்வ
சமாஸ்ரேணியும் எம்பெருமானிடத்தில் இருப்பதை சொன்னார். இந்த பாட்டில் அனிஷ்ட நிவர்த்தி, அதாவது விரோதி நிரசனத்தை இங்கு குறிப்பிடுறார். அதாவது என் மனமே கொடுமையாகி குற்றத்திற்கு இருப்பிடமாய், அதாவது தாயுருவில் வந்த பேய், இந்த பூதனை இருக்காளே, இந்த பூதனையின் முறையை சுவைத்து மாள நினைத்தவரும் அழலும் அம்புகளை கொள்வதில் சிறந்ததான வில்லில் தொடுத்துவிட்டு நீர்மையற்ற தாடகையை மாள நினைத்தவரும் விரும்பி எழுந்திருள்ள திவ்யதேசமாய் மேகமண்டலம் வரை செல்கின்ற வேங்கை மரங்களும் கோங்கு மரங்களும் அப்படி அலரா நின்றுள்ள பிரதேசங்களை வாசனை நிறைந்த புதிய குறிஞ்சி பூக்களின் வாசனையும் தேனோடு சேர்ந்து ஓடுகின்ற நீராலே சூழ்ந்ததாயும் உள்ள குளிர்ச்சி பொருந்திய திருமாலிரும் சோலையை நாம் இருவரும் சேர்ந்து வணங்குவோம், நீ வா கூப்பிடுறார் மனசு பார்த்து. இங்கே முதல் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு ஸ்திரீவதம், சின்ன குழந்தையா இருக்குச்சு. அடுத்து ராமாவதாரத்தில் ஊனு ஷோடச வருஷமே ராமோ ராஜீவலோச்சனகா என்று பாலகன் 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பிராயத்தில் விஸ்வாமித்திரர் பின்னால போய் அங்கு நடந்த ஒரு ஸ்திரீவதம். இது ரெண்டையும் சொல்றாருங்க. சூர்மையிலாய பேய் முறை சுவைத்து தாய் வேஷம் பூண்டாலும் கொடுமையான குற்றத்திற்கே இருப்பிடமான பேய் அவள். தாய் உருவிலே வந்த பேய் பூதனை. என்ன 2 விசேஷணங்களையும் 2 இடத்துல இப்ப காட்டணும். அதாவது நேர்மையில்லாத கொடுமையாகின்ற குற்றத்திற்கே இருப்பிடமானவள் பூதனை. அதே மாதிரி கொடுமையான குற்றத்திற்கு இருப்பிடமாய் நேர்மையில்லாதவள் தாடகை. பூதனைக்கு அவள் நினைவிற்கு ஏற்ப முறையில் வாய் வைத்தான். தாடகைக்கு இவளது நெய்க்கேற்ப சிலையில் கை வைத்தான். ஷார்ங்கவனும் வில்லை கையில் ஆண்டவன். எதிரிகளுக்கு இவனது சரம் என்னும், ஏன்னா அவன் கையில் இருக்கக்கூடிய சரமானது எப்பவும் எதிரிகளுக்கு சுடுசரம். ஏன்னா அங்க கம்பனுடைய பாசுரமே இப்படித்தான். தாடகாவதத்துல சொல்லுக்கும் கடியவேக சுடுசரம். அப்படி தாடகனுடைய மார்பை பிளந்து போயிட்டு, ஏன்னா ஒரு பெரிய குன்று மாதிரி இருந்த மார்பை துளைத்து சென்று திரும்பி வந்து வெகு வேகமாக அவருடைய அபரா தோழியில வந்ததுன்னார் அவர். ஏன்னா அப்படி அவ்வளவு வேகமாக அந்த பதமே போடிச்சே சுடுசரம். அதுதான் இங்க பதம் போட்டார் அவர். சுடுசரம் பதம் தான் இங்க ஆழ்வார். சூர்மையிலாய் பேய்முறை சுவைத்து சுடுசரம் அடிசிலை துறந்து. அதாவது அனிஷ்டங்களை மாள வைப்பதும் அவன் சங்கல்பம் தான். இஷ்டங்கள் நமக்கு கூட வைப்பதும் அவன் சங்கல்பம் தான். ரெண்டுமே அவன் சங்கல்பம் இல்லாமல் நடக்காது. இருந்தாலும் முன்னது சிறிது காலத்தை முடிஞ்சுறது. அதாவது அனிஷ்ட நிவர்த்தி. பின்னது நீண்ட நாளாக நிர்ணயிக்கிறது. அதனால்தான் இந்த பதம் போட்டாருங்க. தாடகை மாள நினைந்தவர் மனம் கொண்ட கோயில். சரி, அங்க என்ன விசேஷம் அந்த ஊர்ல? கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் அருந்தேன். வேங்கை மலரும் கோங்கு மலரும் ஓங்கிய மலையை அலங்கரித்த பாங்கு அது அழகா வர்ணிக்கிறார். குறிஞ்சி நறு, அதாவது இங்குள்ள எம்பெருமானுக்கு சௌந்தரியமும் இனிமையும் நீர்மையும் எல்லாம் இருக்கு. அது மாதிரி இங்குள்ள சூழலும் இருக்குங்கிறார் அவர். ஏன்னா சர்வேந்திரிய ரமணியனானவன் எழுந்தருளை திருப்பதி சுந்தரராஜன் அழகன். அதனால அப்படி வர்ணிக்கிறாருங்க. அதுக்கு அடுத்து
5ஆம் பாசுரத்தில் வணங்கலில் அரக்கன் செருக்களத்து அவிய வணங்கலில் அரக்கன் செருக்களத்து அவிய மணிமுடி ஒரு பதம் புரள மணிமுடி ஒரு பதும் புரள அணங்கெழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட அமரி செய்த அடிகள் தம் கோயில் பிணங்களில் நெடுவேய் நுதிமுகம் கிழிப்ப பிரசம் வந்து இழிதர பெருந்தேன் மணங்கமழ் சாரர் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே அணங்கு எழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட அமரி செய்த அடிகள் தம் கோயில் பிணங்களில் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம் வந்து இழிதர பெருந்தேன் மணங்கமழ் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே வணங்குதும் வா மடநெஞ்சே மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. முந்தின பாசுரத்தில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் 2 அவதாரங்களையும் இளமை பருவத்தில் முதலில் செய்த விரோதி தரிசனத்தில் 2 பெண்களுடைய விதத்தை சொன்னார். இந்த பாசுரத்தில் வாலிப பருவத்தில் வலிமையுடைய அரக்கனை சென்று நேர் நின்று அவனை கொன்றான். அந்த விஷயத்தை வர்ணிக்கிறாங்க. மடநெஞ்சமே, வணக்கமே இல்லாத பொல்லா அரக்கன் ராவணன் போர்க்களத்திலே மடியுமாறு கிரீடமடிந்த அவனுடைய தலைகள் அறுபட்டு கீழே விழுந்து புரளவே வணங்காடுவதைப் போன்ற தலையற்ற அவனுடன் நின்று ஆடுதலை செய்யும் வண்ணம் போரினை செய்து நம் சுவாமி எழுந்தருளிய திருப்பதியானதும் மாறுபாடு இல்லாத நீண்ட மூங்கிலுடைய நுனியானது தானே மேலே மேலே சென்று மலை உச்சியிலே போய் அந்த தேய்த்திரால் முகத்தனை கிழிக்கவே அதிலிருந்து வேலைக்கார ஈக்கள் முதலிய பல வகை தேனீக்கள் வெளியே வந்து மொய்க்கும் வண்ணம் அப்படி தேன் தாரைகள் இது மனம் கமழ்கின்ற பக்கமலையை உடைத்தான திருமாலிரும் சோலை என்னும் திருப்பதியை நாம் 2 பேரும் சேர்ந்து வணங்குவோம் என்று நெஞ்சை பார்த்து அங்க வணங்கலில் அரக்கன் சிறுக்கழுத்து அவிய மணிமுடி பொருதும் புரளு அதெல்லாம் சொல்றார். என்ன அவன் எப்படி என்ன நமேயம் கதாச்சன என்று வணக்கமே இல்லாத தலைகள் அவனுக்கு. ராவணன் யாருக்கும் வணங்காதவன், வணங்கா முடி. எம்பிராட்டி பிராட்டி கூறியும் வணக்கத்தினை அறியாதவன் அவனுடைய தலைகள். இவனுக்கா மணிமுடி வேண்டும் அப்படின்னு நினைச்சு அதற்றை அறுத்து தள்ளினான். அவர்களோடு அவனுடைய செருக்கும் அழிந்தது. ஏன்னா புரண்ட விதம் மிகவும் அழகியது. சிதசத கிருதலவன தசமுக முக தசக நிபதன புனருதய தரகலித ஜனித தரதரள ஹரிஹயன எனநடின வனருச்சி ಖಚಿತಾ ನಿಪತಿತ ಸುರತರು ಕುಸುಮ ವಿತತಿ ಸುರಭಿತರ ತಪತ. ஏன்னா சுவாமி தேசிகன் கரியன் உரை கொண்ட கருத்துடையோன், கரியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன். அதனால இங்க ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை வச்சுதான் அங்க அதை சொல்லிருக்கார். அதனால முறையில்லாத ஒரு நேர்மையற்ற வழியிலே தெய்வ அணங்கோடு அவன் ஆட நினைத்தமையாலே அப்படி அவன் தலை அறுபட்டது. தன்னுடைய சங்கல்பத்தினாலே எம்பெருமான் இவனை அழிக்காமல் சென்று நேருக்கு நேர் நின்று வீரத்தினை காட்டி தன்னுடையதான
அஸ்திரத்தினாலே அவனை அழிக்கிறார். அதுக்கப்புறம் பிணங்களில் நெடிவே நுதிமுகம் கிழிப்பேன். இங்க முதல்ல வணக்கமில்லாத அரக்கன் இருந்தமை சொன்னார். அது எப்படின்னா கழக்கூத்தாடுறோம் ஆடுகளத்தில் மதிக்கப்படுவது போல இவனும் அந்த மாதிரி யுத்த களத்திலே எம்பெருமானாலே அழிக்கப்பட்டாங்கிறது சொன்னார். பாட்டில் இந்த பாசுரத்தில் முதல் பகுதியில் சொன்னதற்கு பொருத்தமாக பிற்பகுதியில் என்ன சொல்றாரா, பிணங்களில் நெடுவை போன்ற ராமன் தானே சென்று மலை முழங்கின் நடுவே பாதுகாப்பான இடத்தில் உள்ள தேச்சிராலை போல இலங்கையில் அடைப்பட்டிருந்த தேன் போன்ற சீதையை ஈக்களை போன்ற இரக்கமற்ற அரக்கரின் இடையூறு என்று விடுவித்த நிகழ்ச்சி மதுரா மதுரா ராபா ஹிமாகும் அம்பகாமினி சொன்னானோ. அதனால அந்த தேனை இங்க ஓமையா சொல்லி அந்த விற்த்தாந்தத்துக்கு பொருத்தமாக பாசுரத்திலே பின்பகுதியிலே அமைக்கிறார் என்பது அதற்கு நிர்வாகம். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். 9ஆம் பத்து திருமாலினி சோழ விஷயமான பாசுரங்கள் 9ஆம் பத்து 8ஆம் திருமொழியில 5 பாசுரங்கள் ஆச்சு. 6வது பாசுரத்திலிருந்து அனுபவம் 9, 8, 6. விடங்கலந்து அமர்ந்த அரவணைத்து என்று விடங்கனிக்கு இளங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன் கோத்த கூத்தயம் அடிகள் தம் கோயில் விடம் கலந்து அமர்ந்த அரவணைத்து என்று விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன் கோத்த கூத்தயம் அடிகள் தம் கோயில் தடங்கடல் முகந்து விசும்பிடை பிடிர தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாதிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. தடம் கடல் முகந்து விசும்பிடை விடிர தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாதிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. ஏ ஏ கிருஷ்ணாவதாரத்திலே முந்தின பாசுரத்திலே பூத்திரைவதம் சொன்னார். கிருஷ்ணாவதாரத்திலே ஆழங்காற்படுகின்றார். மேலும் சில விற்த்தாந்தங்கள் மனசில் நேடாடுறதற்கு ஏ மனமே வேண்டாதார் அருகில் வராதபடி இந்த விஷத்தை 4 புறமும் திருவனந்தாழ்வானாகிய படுக்கையில் கண்மணந்தழுதி அதுக்கு அப்புறம் அங்கிருந்து வந்து இங்கே கடனாய் அவதரித்து விலங்கனிகள் மீது இளங்கன்றின் ஊரில் வந்த அரக்கனை அசுரனை வீசி எரிந்து மடியச் செய்து, ஏன்னா ஒரு அசுரனை கொண்டு மற்றொரு அசுரனை மடியச் செய்து குடங்களை எடுத்து தனக்கே உரிய குடமாடு கூத்தல் அப்படி ஆடி, அப்புறம் பெண்களுடன் ஆளான தன்னை அவரது குறவை கூத்தில் முதலில் கூத்தாடியவனாகிய என் சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணானே, அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான கோவில் அதுங்க எப்படி இருக்குன்னா, மேகமானது ஆழமான கடல் நீரை எடுத்துக்கொண்டு சென்று கடல் முகந்து விசும்பிடை புளிரங்கிற உயரமான மலையிலேயே அந்த மழை பெய்யறதுக்கு முன்னால முழங்கவும் அந்த இடி இடிக்கிறதும் அதை கேட்டு யானை பிளிர்கின்றது என்று நினைத்த சிம்மமானது வென்று கர்ஜிக்கும் திருமாலிருஞ்சோலையை நாம் 2 பேரும் சென்று வணங்குவோம் பா அப்படிங்கிறார்.
கலந்து அமர்ந்த அரவணைத்து என்றார். அமலன் அமர்ந்து யோகத்திலேயே அமளியை கை கொள்ளும் போது மிகவும் பாதுகாப்பான நிலையில் எப்போதுமே இருப்பவன் ஆதிசேஷன். எதிரிகளுக்கு இவருடைய பணாமணி மண்டல விஷஜுவாலையை தாண்டி வர முடியாது. அங்க குலசேகர ஆழ்வார் சொல்லுவார், ரங்கநாத விஷயம் வர்ணிக்கிச்சே, மாயோரீர் 500 துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம்ங்கிறார். அதே சமயத்தில் எம்பெருமானுக்கு அவை போக்கியமாக இருக்கும். அதனால என்றுமே எம்பெருமானை காப்பதில் ஒன்றிய மனதை உடையவனவன் அனந்தன் திருவனந்த ஆழ்வான். உரகல்னு பெரியாழ்வாரும் இவரை கூறாமல் அங்க பார்க்கலாம். விடுத்தது இவர் பள்ளியறையா, ஏன்னா அவரை பள்ளியறையா அற்றமையால் தான். மேல சொல்றார், விலங்கனிக்கு இளங்கன்று விசிறி. இந்த விற்த்தாந்தம் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்கிறோம், விஷ்ணு புராணத்தில் காணும். அதாவது அவன் ஒரு சமயம் கன்றுகளை மேய்த்துக் கொண்டு கிருஷ்ணன் பலராமனை போற போது கன்றுகளா ஒரு அசுரன் வரான். அது சொல்றாருங்க பாகவத்துல, கதாஜித் யமுனா தீரே வத்சாம்சாரயதோஸ்வகைஹி வயஸ்யைஹி கிருஷ்ணபலயோ நிர்காம் சுதைத்யாகமத் தம் வத்சரூபிணம் வீக்ஷ்ய வத்சயூதகதம் ஹரிஹி தர்சயம் பலதேவாய சனைஹி முக்தைவா சதத் கிரஹீத்வா பிரபாதாப்யாம் சகலாங்கூலமச்சுதः பிராமயித்வா கபித்தாக்ரே பிராகிணோத்கத ஜீவிதம் சகபித்தைர்மஹாகாயः பாத்தியமானைஹி பபாதः. அதாவது புத்தன் கன்றுருவில் வந்தான். அவன் கன்றுகளோடு கன்றா வந்தான். அவன் பார்த்தா, அதாவது பார்க்கிறவாளுக்கு அவன் ஒரு கன்று மாதிரி இருக்கும்னு நினைச்சுட்டு, ஆனா அவன் வந்திருக்கிற சர்வஜனான பகவான் கிருஷ்ணனா வந்திருக்கான். அவன் வந்தவன் ஒரு அசுரன் நல்லா தெரியும், புரிஞ்சுது. உடனே பலராமனுக்கு கஞ்சாடை காமிச்சார். அந்த கன்றை பிடிச்சு அதுக்கு பாலு காலை பின்னங்காலாம் பிடிச்சி ஒரு ஷோட்டி அடிக்கிறார். எங்க அடிச்சார்னா, பக்கத்தில் ஒரு கபித்தாசுரன் பேர், விளாம்பழ ரூபத்தில் இருக்கான். அவன் அங்க மேல அவன் ஒரு அசுரன். இந்த அசுரனை விட்டு அந்த அசுரன் அடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணார், இந்த கன்றூருவிலே வந்தானே அவன் எடுத்து அந்த காலை பின்னங்கால பிடிச்சு ஒரு ஷோட்டி மேல இருக்கிற அசுரனை, இந்த ஒரு அசுரனை கொண்டு மற்றொரு அசுரனை அப்படி அது அழிச்சா. அந்த விற்த்தாந்தம் தான் பாகவத்தில் இப்ப இந்த ஸ்லோகம் பார்த்தோம். அதை அனுபவிக்கிறார் இங்க பெரிய திருமொழியில. இந்த பாசுரத்தில் அனுபவிச்சேன். என்ன சொல்றாருன்னா, கன்றுருவாகி வந்தானோ, அதனால விலங்கனிக்கு இளங்கன்று விசிறின. அதுக்கப்புறம் குடங்கலந்து ஆடி குறவை முன் கூத்தயம்மடிகள் தம் கோயில். குடக்கூத்தாடுதல், குறவை கூத்து, இதெல்லாம் ஒரு சமயம் இப்படி எல்லாம் அப்படி பண்ணினா அன்னைக்கு இஷ்டாவதாரத்தில் அவன்தான் தடங்கடல் முகந்து விஷம் விளைப்புளிர தடவரை களிர் என்று முனிந்து அப்படி ஆச்சரியமாக அங்க
அந்த மேகத்துடைய கர்ஜனையை கேட்டு யானை குளிர்றது நினைச்சுட்டு சிங்கம் கர்ஜிக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் இந்த திருமாலிருஞ்சோலை சோலை என்பதாக வர்ணிக்கிறார். அடுத்த பாசுரம் அதுலயும் கிருஷ்ணாவதாரம் அங்கே வருது. அவர் தேனுகன் ஆவி போய் உக அங்கு ஓர் செழுந்திரள் பனங்கனி உதிர தேனுகன் ஆவி போய் உக அங்கு ஓர் செழுந்திரள் பனங்கனி உதிர தானுகந்து எறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன் இடங்கொண்ட கோயில் தானுகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் வனகச்சோலை மரகதச்சாயல் மாமணிக்கல் அதர் நிறைந்து வானகச்சோலை மரகதச்சாயல் மாமணிக்கல் அதர் நிறைந்து மானுகர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாமடனஞ்சே மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனஞ்சே. கீழே முந்திர பாசுரத்தில் அந்த விலங்கனிக்கு ஏற்றவாறு இந்த இளங்கன்றை அப்படி வீசி 2 பேரும் கொன்னதை சொன்னார். தேன் நிகர் தீங்கனியாம் பனங்கனிகள் எல்லாம் அப்படி உதர்ற மாதிரி தேனுகன் என்ற ஒரு அசுரன் அவன் ஆயவையை அழிவதற்காக பலராமன் பனை மரத்தின் மீது அவனை எரிந்த ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்தை சொல்றார். அதாவது என் நெஞ்சே, தேனுகன் என்று கழுதை உறவில் வந்த அரக்கனுடைய உயிர், அதாவது அசுரனுடைய உயிர், அசுரர்கள் தேனுகன் என்று அவன் எப்படின்னா கழுதை உருவத்தில் வந்தான். அந்த அசுரனுடைய உயிர் போகும்படி ஒரு பனங்காடு, இந்த பனங்காட்டில் ஒரு பெரிய பனைமரத்தில் செழுமையாக திரண்டிருந்த பனம்பழங்கள் எல்லாம் அந்த கூட வந்த கோபாலர்கள்லாம் கிட்ட சொன்னா பனம்பழம் பறிச்சு சாப்பிடலாம் வான்னு. இதுதான் சாக்கா காத்துட்டு இருந்தார் பெருமாள் இவனை அழிப்பதற்கு. அந்த பனம்பழங்கள் உதிரும்படி அவனை அதன் மேலே வீசி எறிஞ்ச போது, அதாவது அப்படி ஆச்சரியமாக இந்த காரியத்தை பண்ணிறாரே இந்த லீலைய. அப்படி கடலை போன்ற நடைமுறை எம்பெருமான் விரும்பி முற்காலத்திலிருந்தே எழுந்தேருடைய கோவிலுக்கு இடமானதும் மரகதமணியின் சாயலை கொண்டு ஆகாசம் வரையில் வளர்ந்த சோலைகளின் கீழ் உள்ள நீலமணி போன்ற பாறைகளை உடைத்தான வழியில் நிறைய மான்கள் சோலையிலிருந்து பாறைகள் வழிகின்ற தேனை உட்கொண்டதான பக்க மலைகளை உடையதுமான திருமாலிருஞ்சோலை சோலைக்கு நாம் 2 பேரும் போலாம், நீ வா. மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை சோலை வணங்குதும் வா மடனஞ்சே என்பதாக அந்த நெஞ்சை பார்த்து சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவத்தில் ஹே ராம ஹே கிருஷ்ண சதா தேனுகே நைஷ ரக்ஷதே பூப்ரதோஷோ யதஸ்தஸ்மாத் பக்கானி மானி சந்தி வை ஃபலானி பஸ்யதாளானாம் கந்தமோதித தீசிவை. இது விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தில் அங்க இந்த பிள்ளைகள்லாம் அங்க அந்த பனம்பழத்தை பறிக்கிறதுக்கு கூப்பிட்ட விஷயத்தை சொல்றார். அதே பாகவதத்தில் ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிர்வகர்கண
ததோ விதூரே சுமகத்து வனம் தாளாலி சங்குலம் பலானி தத்ர பூரிணி பதந்தி பதிதானி ச சந்தி கின்வத் விருத்தானி தேனுகேன துராத்மனா. இது மாதிரி பாகவதத்திலே முன்னால தன்னோடு கூட மாடு மேய்க்க வந்த அந்த கோபாலர்கள் சொன்ன உடனே கிருஷ்ண பலராமர்கள் அவளோடு சேர்ந்து அங்கே போனா. பலராமன் தன் கையால ஒரு பனைமரத்தை அப்படி ஒரு ஆட்டு ஆட்டின உடனே அந்த பனப்பழங்கள்லாம் கீழே விழுந்தது. இந்த சப்தத்தை கேட்டு ரொம்ப கோபத்தோடு தேனுகாசுரன் வேகமாக பின்னங்கால்களால் பலராமன் மாரில் உதைச்சா. அப்ப பலராமன் என்ன பண்ணார்னா, அது பாகவத சொல்றார், சதம் கிரகீத்வா பிரபதோம் பிரமயிச்சைகபாணினா சிக்ஷேப திருணராஜாக்ரே பிராமண சக்த ஜீவிதம். அப்படி அவனை பிடிச்சு அடியை நுனி வரை பலாமரம் போல் பழுத்திருந்த பனமரத்தின் மீது சுழற்சி எரிஞ்சவர அவருடைய உயிர் அப்படி சுழற்றும் போதே போச்சு. அந்த சரீரம் பட்டதுனால அதாவது அந்த மரத்திலிருந்து என்ன ஆச்சுன்னா, நிறைய பனைமரத்திலிருந்து இந்த பனம் பழங்கள்லாம் கீழே விழுந்தது. அப்படிப்பட்ட இந்த வரலாறை சொல்லிவிட்டு அங்க சொல்றாருதான் என்ன, தான் உகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில். அதுக்கப்புறம் வானகச்சோலை மரகதச்சாயல் மாமணிக்கல் நதர் நிறைந்து, அது திருமாலின் சொல்லி வர்ணிக்கிறாருங்க. அந்த இடம் எப்படி அழகு வாய்ந்ததுன்னா, எப்படின்னா வானகச்சோலை மரகதச்சாயல். இந்த சோலை எப்படி இருக்குன்னா வானகத்தை அளாவி உள்ளது. ஏற்கனவே வர்ணிச்சிருக்காரு அந்த மலையினுடைய உச்சி எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப ஆச்சரியமாக அந்த சோலை திருமாலிரும் சோலை தான். அது திருமால் இரும் சோலை. ஆச்சரியமான இந்த சோலை வானத்தை அப்படி ஏற்ற மாதிரி இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய தேன் அந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய பாறையில வந்து சேர்றது. வானகர் சோலை மரகதச்சாயல் மாமணிக்கல் அதர் நிறைந்து. அப்புறம் மான் நுகர் சாரல் மாலிரும் சோலை. அத வந்து என்ன பண்றதுன்னா, அந்த பாறையில வந்து இந்த தேன் நீல நிற பாறையில வந்து சேர்றதா அப்படி தொட்டில அப்படி இருக்கிற மாதிரி சேர்ந்து இருக்குங்க. அந்த மான்கள் வந்து என்ன பண்றதுன்னா, அது ரொம்ப ரொம்ப விரும்பி அதையெல்லாம் அங்க வந்து வருகிறது. அப்படி மிகவும் ஆச்சரியமான இயற்கை அந்த வளம் நிறைந்துதானே திருமாலூர் சோலையில நித்தியவாசம் பண்றானே அந்த எம்பெருமான் இருக்கானே அழகர். ஏன்னா அவரை நாம் சேவிக்கலாம், அவனை போய் வணங்குதும் வா மட நெஞ்சே என் நெஞ்சே வா என்பதாக அந்த நெஞ்சை தன்னுடைய நெஞ்சை பார்த்து அழைப்பதான இந்த 7வது பாசுரம். அருளிச்செயல் ஆரம்பதம் திருமங்கை ஆழ்வார்களுடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். அதில் 9ஆம் 10 8ஆம் திருமொழி 7 பாசுரங்கள் வரை ஆச்சு. திருமாலின் சோலை விஷயமான பாசுரங்கள். இன்னைக்கு 9ஆம் 10 8ஆம் திருமொழி 8வது பாசுரத்திலிருந்து 8, 9, 10 3 பாசுரங்களும் இந்த திருமொழியில பாக்கி. அதை பார்க்கணும். முதல்ல 9, 8 பார்க்கலாம். புதம் மிகு விசும்பில் புணரி சென்று கணவ பொறுகடல் அரவணை துயின்று பதம் மிகு பரியின் மிகுகினம் தவிர்த்த பணிமுகில் வண்ணர் தம் கோயில் புதம் மிகு விசும்பில் புணரி சென்று அணவ பொறு கடல் அரவணை துயின்று
பதம் மிகு பரியில் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர் தம் கோயில் கதம் மிகு சினத்த கடதடக்கடிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக கதம் மிகு சினத்த கடதடக்கடிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக மதம் மிகு சாரல் மாதிரும் சோலை வணங்குதும் மடனஞ்சே மடனஞ்சே மதம் மிகு சாரல் மாதிரும் சோலை வணங்குதும் அதாவது முந்தின பாசுரத்தில் கழுதை வடிவிலே வந்த தேனுகனை அழித்த விற்த்தாந்தத்தை சொன்னார். இந்த பாசுரத்தில் அதே கிருஷ்ணாவதாரம் இன்னொரு விஷயம், குதிரை வடிவத்தில் ஒருத்த வந்தான், மா வாய் பிளந்தானேன்னு ஆண்டாள், கேசின்னு பேர் அவனுக்கு. அந்த விற்த்தாந்தத்தை சொல்றா நீங்க. புதம் மிகு விசும்பில் புணரி சென்று அணவ. புதம் அப்படின்னா மேகம், மேகங்கள் அதிகமாக சஞ்சரிக்கின்ற ஆகாயம் வரை அப்படி அலைகள் சென்று அப்படி இருக்கக்கூடியதான பார்க்கடலில் இந்த திருப்பார்க்கடல் இருக்கும். அதில் திருவனந்தாழ்வான் மீது துயின்று பின் கண்ணனாக அவதரித்து பலவித கதிகளை கொண்டு, ஏன்னா ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீநார்ணவ நிகேதனா, அவன் வந்து அங்க கிராப்தியில படுத்திருந்தவன் தான் மறுபடியும் கண்ணனா அவன் தாங்கிறாங்க சொல்லிச்சு. அப்படி அந்த கேசிங்கிறதான குதிரை உருவிலான அசுரனை கொன்று அவனுடைய அது எல்லையில்லாத கோபம் இருந்தவனுக்கு அதை போக்கிய கார்முகில் வண்ணனான எம்பெருமான் எழுந்தருளிலும் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான ஒரு கோயில். அங்க எப்படி இருக்குன்னா, கதம் மிகு சினத்த கடதடக்களற்றினர், வலிமை மிகுந்ததும் கோபம் கொண்டதும் மதநீர் பெருகும் கன்னங்கள் உடையதுமான ஆண் யானையின் கன்னத்தின் வழியாக ஒழிந்த மிகுந்த மணலிலே மகிழ்ச்சியுற்ற வண்டுகள் பருகும் வண்ணம் அமைச்சுங்கிறான். கதம் மிகு சினத்த கடதடக்களற்றின் கவுள் வழி களிற்றின் கவுள் வழி தடக்களிற்றின் கவுள் வழி கடதடக்களிற்றின் கவுள் வழி கதம் மிகு சினத்த கடதடக்களிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக மதம் மிகு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா. அப்படி அந்த கன்னத்தில் வழியதான மதனிலே ரொம்ப சந்தோஷத்தோட வண்டுகள் அப்படியே அதை குடிக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடியதான் சூழ்நிலை. பக்க மலைகளை உடைய திருமாலும் சோழியின் திருப்பதியை ஏனஞ்சே நாம் சேர்ந்து வணங்குவோம். இது திரண்ட பொருள். இது பதங்கள்லாம் ரொம்ப அழகா போடுறான். புதம் மிகு விசும்பில் புணரி சென்று அணவன். அதாவது அலைகடலுடைய ஆரவாரம் இருக்க, அதுதான் அந்த பெருமாளை பிடிச்சிக்கிறது. என்ன பெரியாழ்வார் அனுபவிப்பார். எப்படி அவன் வந்து தூங்குறான்னா, தூங்குறது எங்க தூங்குறான், எப்போத்தாலும் அந்த திருப்பார்கடல்ல அலை வீசின்னு இருக்கு. அந்த அலையினுடைய சப்தம், அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஆதிசேஷனுடையதான, ஏன்னா அது எப்போத்தாலும் சீரின்னு இருக்கும், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு நம்ம சாதாரணமாக பார்க்கலாம், உலக வழக்கமே ஏதாவது நல்ல ஒரு சப்தம் வந்து கேட்டு இருக்கிறவாளா, அது அப்படியே அதில் அந்த உறக்கத்தில் தூக்குறான். இங்கே ஒரு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து
அந்த ரயில் போகிற சத்தம் கேட்டுருக்கோம், ஏர்போர்ட்டு போயிட்டு பிளேன் போகிற சத்தம் கேட்டுருக்கும். அது பழகி போச்சுன்னா அது மாதிரி இவர் அரபத்து அமளியினோடும் அழகிய பார்க்கலோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பெரியாழ்வார் தன் உள்ளுக்குள்ள பெருமாள் வந்தாராம். எப்படின்னா அந்த அந்த அரவத்து அமளியோடும் அதாவது அழகிய பார்க்கலோடும் அரவிந்த் அங்கே இருக்கக்கூடியதான அந்த திருவனந்தாழ்வார் அப்புறம் பிராட்டி ஏன்னா அதெல்லாம் விட முடியாது அவரால். அது மாதிரி இங்கே எங்கே சொல்றாரு, அலைகளுடைய ஆரவாரம் இருக்க அதுல வந்து கண் வளர்கின்றானா. புதம் மிகு விசும்பில் புணரி சென்று அணவ பொருகடல் அரவணை தூகின்றேன். அப்படி இங்கே சொல்றாருன்னா அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த அலைகள் போலும் கடல் போன்ற ஆரவாரத்தையும் உடையதான கேசி என்ற அசுரனுக்கு பயப்பட மாட்டான். அங்க அலைகள் எல்லாம் இந்த அலை ஆரவாரம் அங்க படுத்து தூங்குறவர் தான் இவர். ஆனா இவன் ஆரவாரம் பண்ணிட்டு வரான இவனுக்கெல்லாம் ஒன்றும் அவர் பயப்பட மாட்டான். ஏன்னா அப்படி அவனை வந்து அதுக்கப்புறம் அப்படிப்பட்டதான கேசியை கொன்றானே அந்த எம்பெருமான் நித்தியவாசம் மற்ற கோயில் சொல்லிவிட்டு அங்க அழகி சொல்றார். கதம் மிகுச்சினத்த கடதடக்களத்தின் கவுள் வழி மேற்க பார்த்தோமே. சினற்ற அப்படின்னு ஒரு பதம் மேல வர்றதுனால கதம் என்பதற்கு வலிமை அப்படின்னு ஒரு பதம். அதாவது கொசுக்கள் ஒரு பக்கத்தில் கூடி நின்று உறிஞ்சினாலும் எப்படி கடல் நீரை வற்ற செய்ய முடியாதோ அது மாதிரி எத்தனை வண்டுகள் கூடி நின்று குடித்தாலும் அந்த வலிமை விழுந்த யானையினுடைய மதநீர் குறையாது பெருக்கெடுத்து ஓடும் சாரலையுடையதான திருமாலின் சோலைன்னு இதுக்கு விசேஷமா விளக்கம் அதுக்கு அப்படி இருக்கான். இந்த யானை மதநீர்கள் பெருகிறது. அதுக்கப்புறம் 9வது பாசுரத்தில் முந்திய சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் முகந்திட்டு புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் முகந்திட்டு எந்தை பெம்மானார் இமையவர் தலைவர் எண்ணி முன் இடங்கொண்ட கோயில் புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் முகந்திட்டு எந்தை பெம்மானார் இமையவர் தலைவர் எண்ணி முன்னிடங்கொண்ட கோயில் சந்தனப் பொழிலின் தாழ்சினை நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்து இறைஞ்சும் மாலிரும் சோலை மாலிரும் சோலை மந்திரத்து இறைஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே சந்தனப் பொழிலின் தாழ்சினை நிழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்து இறைஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே ஏன்னா மந்திர பாசனங்கள்ல பல விரோதிகளை போக்கிய முறையை ஒன்னா சொன்னார். இப்ப வேதத்துக்கு விரோதிகளாக நம்முடைய மதத்திற்கு விரோதியாக இருக்கக்கூடிய குதிர்ச்சிகளால அசைக்க முடியாத ஒரு தத்துவமா இந்த விஷயத்தை இங்க சொல்றார். ஒரு கிட்டாவதாரத்தை எல்லாம் அவன் பண்ணின பாக்கி விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணின விற்த்தாந்தங்களை சொன்னார். இங்க முக்கியமான சம்பிரதாயத்திற்கு அதுவும் நம்முடையதான மதத்திற்கு வேதத்திற்கு புறம்பான இருக்கக்கூடிய குதிர்ஷ்டிகளை எல்லாம் அழித்த விஷயத்தை ஏன் அங்கே பிராமணியத்திலே புத்தி இல்லாத ஜெயினர்களும் பௌத்தர்களும்
இவர்கள் தாமே வகுத்துக் கொண்ட வழிக்கு ஏற்ற மாதிரி வாதங்களை கூறவும் அந்த தன் குழந்தையினுடைய மழலை பேச்சை ரசிக்கக்கூடிய தந்தை போல அவற்றை உகந்து எந்த தந்தைன்னு எந்த முதலானவருக்கும் சுவாமியானவனும் நித்தியசூரியர்களுக்கு நிர்வாகமான எம்பெருமான் இதுவே ஏற்றது என்று எண்ணி முன்பிருந்த வாசஸ்தலமான கொண்ட கோயிலான சந்தன மரங்கள் சோலையுடைய அந்த தாழ்ந்த கிளைகள் அதனுடைய நிழல் அப்படியே அது கீழே மலைப்பெண்கள்லாம் தினந்தோறும் முறைப்படியான மந்திரங்களாலே வேண்டிக் கொண்டு அப்படி இருக்கக்கூடியதான அந்த திருமாலின் சோலையை நாம் சேர்ந்தே வணங்குவோம்னார். புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் அடியோடு புத்தி இல்லாதவர், புந்தியில் புத்தி இல்லாதவர்கள் வேத பிராமணியத்தில் இருந்த புத்தியை முதலில் நீக்கியவர். ரொம்ப முட்டாள்னு அர்த்தம் இல்லை. அதற்கு மேல ஜெயினர்கள் அவர்கள் பௌத்தர்கள் சுமார் 19 சமயமாக இருந்தாலும் யோகாச்சார மாத்தியமிகார் என்று 4 பிரதானர்கள் ஒரே ஆச்சாரியனிடத்தில் பயின்றவர்கள். அவ யாரானா சௌத்ராந்திக, வைபாஷிக, யோகாச்சார, மாத்தியமிகர் 4 பேர் ஒரே ஆச்சாரியன்ட்டு அவரெல்லாம் கல்வி கற்றவர்கள். வேறு வேறு அபிப்பிராயம் கொண்டவராய் தமக்கென்று ஒரு வாதப்பாணி அமைத்துக் கொண்டமையாலும் புத்தி இல்லாதவர் ஆனார்கள் வேத பிராமணியத்தில். அதைத்தான் இங்க சொல்றார், புந்தியில் சமணர். ஜெயினர்களும் பௌத்தர்களும் சில சமயம் மாலினி சோலையில் தங்கியிருந்தவர்கள் என்பது பழைய வரலாறு. அதை வச்சுதான் சொல்றார். அதனால சாதாரணமாக இந்த மடலை பேசக்கூடிய தன் மக்களை உகக்கும் தந்தையைப் போல அவருடைய அஞ்ஞானத்தை கண்டு உகந்தான் எம்பெருமான் என்று பொருள் வச்சுக்கொண்டதுக்கு தமருக்கும் மற்றவருக்கும் உவாதனத்தை பேசுவரை ஒத்தனை பேசுவதாக குறிப்பிடாருன்னா விபரீத லட்சணம். அதனால இதை சொல்லுவரை மேல் எந்த எப்பெம்மான் அப்படின்னு சொல்றார். தவறும் முக்தருக்கும் நித்தியருக்கும் தலைவர், மற்றவர்களுக்கும் தலைவனாமாறு போலவும் அதனால அதை அப்படி எடுத்துக்கணும். அது எப்படிப்பட்ட இடம்ங்கிறார் திருமாலின் சோலை. சந்தன பொழில், அதனுடைய தாழ் சினை நிழல் தாழ்வரை மகளிர் நாளும். பல மொழிகள் இருந்தாலும் சந்தன சோலை இவர்கள் விரும்பும் மனத்திற்கும் மனத்துக்கும் ஏற்றது. மகளிர் நீங்க சொல்றாரு, மலை நாட்டு பெண்கள் அல்லது திருமணத்தை விரும்பும் பெண்கள் தங்களுக்கு வேண்டிய வரன்களிலே லாபத்திற்காக தமக்கு தெரிந்த மந்திரங்களால் எம்பெருமானை வழிபடுறாவா. அந்த மரங்களைப் போலவே அது மாதிரி தாங்களும் விசேஷமாக மேன்மேலும் வளர வேண்டும், அதாவது சந்தான பிராப்திகள்லாம் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் போலும் அப்படின்றார் இங்க நிர்வாகம். இதை கடைசி பாசல் சொல்றார். வண்டமர்சாரல் மாலிரும் சோலை மாமணி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடருடி நடுவேல் சூழ்மையல்லால் இனல் நாடல் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன்பாய் ஒலி செய்த பலுவல் கொண்டு இவை பாடும் தவம் உடையார்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உலகே. வண்டு அமர் சாரல் மாதிரும் சோலை மாமணி வண்ணரை வணங்கும். வண்டுகள் தேனை அருந்துவதற்காக அமருகும் இயல்பையுடைய இந்த பிரதேசங்களை கொண்ட திருமாலின் சோலை என்னும் திருப்பதியில எழுந்தருடைய மாமணி வண்ணரைனா பெரிய கருத்த மணி போன்ற திவ்யமங்கல விக்கிர ரூப லாவண்யமுடைய அழகரை வணங்குகின்ற தொண்டரை பரவும் சுடர் ஒளி நடுவே இந்த தொண்டர்களை என்றும் புகழ்ந்து போற்று வரும். அப்புறம் சுடர் ஒளி நடுவேல் அப்படிங்கிறார். நல்ல வெம்மையும் ஒளியும் ஒன்று கலந்த நீண்ட வேலாயுதத்தை உடையவரும் சூழ்வயலாலினன் நாடன் வயல்கள் சூழ்ந்த நாட்டினை உடையவராயும் தாழைகளையே சிறந்த வேலையாக்கிக் கொண்ட திருமங்கையில் உள்ளாருக்கு தலைவனுமான கலியன் திருவாய் மலர்ந்து அருளிய இந்த பாடல்களை தம் கருத்திலே சீரியதாக கொண்டு பாடக்கூடியதான நல்ல தவமுடையவர்.
இவை பாடும் தவம் உடையார்கள் ஆழ்வர் ஒலிக்கின்ற கடலாலை சூழப்பட்ட இந்த பூவுலகை ஆழ்வார்கள் அப்படின்னு சேஷமா சொல்ற. ஏன்னா அவன் எப்படி என்ன மாமணிவண்ணன், மாவுடன் கூடிய மணிவண்ணன், அதனாலே பெருமையுடைய மணிவண்ணன் போல மாமணிவண்ணன்கிறார். இவர் எல்லை நிலமான பாகவத சேஷத்துவத்திலே தலையில் நின்றவர் யாரு? திருமங்கையாழ்வார். தன்னை கூறி மற்றவர்களையும் வாதிக்க உபதேசிக்கிறார், எல்லாரும் இருக்க சொல்லி. ஏன்னா சொல்ற போதே சொன்னா எப்படி இருக்குன்னா, சுடர் ஒளி நடுவே சூழ்வயல் ஆளின அடன் உடல்ல பட்டாலே அப்படியே தாபத்தை செய்வதும் கண்ணால பார்க்க முடியாம கூசக்கூடியதான ஒளி நெளிவதுமான வேலை உடையவன் அர்த்தம். அதனால இவர் இந்த பாடல்களை பாடினாலே பாடுபோர் வெறி போலவே குறை கடல்களுக்கு முறையான குறையற்ற இறைவராவார் அப்படின்னு. அதனால இது யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்கள் இந்த பூமியை ஆழ்வார்கள் என்பதாக பரசு சொல்லி முடிக்கின்றார். தொடர்ந்து அறிவிக்கிறார். கவிதாருக்கு சிம்மாய் கல்யாணம் முடிச்சாரதே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராகி நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷதுவாதவா ஸ்ரீரங்கநாதோஜேது ஸ்ரீரங்க ஸ்ரீச்ச வர்ததாம் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण गीर्वीजाः. गोब्राह्मणेभ्यः शुभं मस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.